எவ்வளோ கஷ்டப்பட்டாலும் எவ்வளோ அடி வாங்கினாலும் மனசுல எவ்வளவு வேதனை இருந்தாலும் தான் பிள்ளை கிட்ட தான் பட்ட கஷ்டத்தை சொல்லாத ஒரே தெய்வம் இருக்குன்னா அது அப்பா மட்டும்தான் சார். அப்பா அவ்வளவு சீக்கிரத்துல சொல்லவே மாட்டாரு. அப்பா சொல்லவே மாட்டாரு, வாயே திறக்க மாட்டாரு. வீட்டுல அம்மாவை அதட்டுவார் சார். குழந்தைங்களுக்கு தயவு செஞ்சு சொல்லி கொடுங்க சார். வீட்டுல அம்மாவை அப்பா அதட்டுவாரு, ஆனா வெளியில அப்பா வேலை பார்க்கிற இடத்துல அப்பாவை எத்தனை பேர் அதட்டுவாங்கன்னு அவருக்கே தெரியாது. எங்க அப்பா கறிக்கடை தான் வச்சிருந்தாங்க. நாங்க ஒரு கூலி தொழில அப்படிதான் நாங்க வளர்ந்தோம். எங்க அப்பா கறிக்கடை. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நான் கறிக்கடையில தான் நிப்பேன். நான் தான் கேரி பேக் போடுவேன், நான் தான் அந்த கறியெல்லாம் எடுத்து கேரி பேக்ல போடுவேன். 10ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய மனுஷன் ஆனதுக்கு அப்புறம் வெளியில அனுப்பல. நான் அப்ப மனசுக்குள்ள ஒரு விஷயம் எனக்கு ஓடிட்டே இருந்துச்சு, அப்பாக்கு ரெஸ்ட் கொடுக்கணும், அப்பாக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். இங்க இருக்கிற எல்லார்ட்டையும் கேட்கிறேன், எல்லாருக்கும் தீபாவளினா பிடிக்கும்ல, கிறிஸ்துமஸ் பிடிக்கும். சத்தியமா சொல்றேங்க, நான் தீபாவளியை முழுமையா வெறுத்தேன் அந்த வயசுல. எனக்கு தீபாவளினாலே பிடிக்காது. என்ன காரணம் தெரியுமா? தீபாவளி வந்ததுன்னா நிறைய கறி வியாபாரம் போகும். காலையில 4 மணிக்கெல்லாம் வெட்ட ஆரம்பிப்பாரு. வெட்டி 11 மணிக்குள்ள எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அவர் கையில வெட்டி விழுந்திருக்கும். ஏதாவது ஒரு இடத்துல அவர் கையை வெட்டிக்குவார், அவ்வளவு ரத்தம் சிந்தும். நான் அப்ப மனசுல தோணும், அப்பாக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே, அப்பாக்கு ரெஸ்ட் கொடுக்கணுமே என் மைண்ட்ல தோணிட்டே இருந்தது. நான் எப்ப தெரியுமா ரெஸ்ட் கொடுத்தேன்? என்னைக்கு நான் கத்த ஆரம்பிச்சனோ அன்னைக்கு தாங்க எங்க அப்பாவை நான் கத்தியில இருந்து ரிலீஸ் பண்ணி விட்டேன். நான் பேச ஆரம்பிக்கும் போது என் அப்பாவை வீட்டுல உட்காந்து வச்சு சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கோம். பிள்ளைங்க மனசுல கொண்டு வாங்க, அப்பாக்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணும். நாம வேலை பார்த்து அப்பாவை உட்கார வச்சு சாப்பிட வைக்கணும். நம்ம நிறைய பேர் நினைப்போம்ல, அவங்கள மாதிரி வரணும், இவங்கள மாதிரி வரணும். மோட்டிவேஷன், தி ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டர் யார் தெரியுமா? அப்பா தான். ஒரு பையன் அப்பா கூட்டிட்டு போய் மரம் ஏறுறது கத்து கொடுத்தாராம். மரம் ஏறா அப்படின்னு கிராமத்துல. மரம் ஏறா, நான் ஏற மாட்டேன்னா போப்பா, நான் கீழே விழுந்துருவேன். ஏறா, விழுந்தா அப்பா பிடிச்சுக்கிறேன், நான் எதுக்குடா இருக்கேன் அப்பா, ஏறா. இவனும் குடுன்னு ஏறினா பாருங்க, பொத்துரு கிலோ தான் அப்பா பிடிக்கல. அப்ப ஜாலியா நின்றுட்டு இருந்தாரு. விழுந்து எந்திரிச்சு தட்டிட்டு கேட்டான், நீ எல்லாம் ஒரு அப்பனாயா? ஏறுண்ண விழுந்தா புடிச்சுக்கிறேன், பப்பரமா நிக்கிற, நீ எல்லாம் ஒரு அப்பனா? அப்பா சிரிச்சுட்டே சொன்னாராம், இந்த உலகத்துல நீ யாரையும் நம்ப கூடாது, பெத்த அப்ப என்ன கூட நம்ப கூடாது, ஒன்ன மட்டும் தாண்டா நம்பணும். அப்படி நம்பினாதான் நீ வாழ்க்கையில ஜெயிக்க முடியும்னு சொன்னாருன்னா, அத்தனை பேருக்கும் வீட்டுல ஃபர்ஸ்ட் மோட்டிவேட்டர் என்னைக்குமே அப்பாக்கள் மட்டும்தான். அவங்களுடைய அருமையை சொல்லி வழங்க, அது மிகப்பெரிய பொறுப்பு நம்ம கிட்ட தாங்க இருக்கு. நம்மள மாதிரி ஆட்கள் இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே ஆசிரியர்கள் தான். இங்க எத்தனை பேர் நம்ம ஆசிரியர்களை பாராட்டி இருக்கோம் நீங்க சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்லவா, 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் எடுக்கிறதெல்லாம் ஒன்னும் பெரிய விஷயம் கிடையாது மேடம். நீங்க அதட்னா உட்காந்துருவான். இந்த எல்கேஜி யூகேஜி ப்ரீ கேஜிக்கு எடுக்கிற மிஸ்ஸுகளுக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களேன். அவங்களாம் அதுக்கு எங்கேயாவது ஓடி கூட போயிடலாம். இவங்கள எல்கேஜி யூகேஜி மேய்க்க முடியவே முடியாது சார். நீங்க நினைச்சு பாருங்க, ஒரு குழந்தைய பாக்குறதே நமக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கும். என் பையன் ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன்ல, எங்க அப்பா கறிக்கடைன்னு, அவனை கொண்டு போய் நாங்க எல்கேஜில முத உள்ள கொண்டு போய் விட்டோம். மிஸ் ஏதோ ஒரு வார்த்தை இடத்த மாத்தி உட்கார வச்சிருக்காங்க, வேற ஒண்ணும் தப்பு பண்ணல, இங்க சேட்டை பண்றான்னு வேற இடத்துல உட்கார வச்சதுக்கு அவன் சொல்லியிருக்கான் மிஸ்ஸ பார்த்து, நாளைக்கு எங்க தாத்தாவை கூட்டிட்டு வந்து உன் கழுத்தை அறுக்கிறேன்னு இருக்கான். இன்னைக்கு அந்த மிஸ் இன்னைக்கும் என்னை பார்த்தாலும் சொல்லுவாங்க, மிஸ் எப்படி மிஸ் இருக்கீங்க? அம்மா என் கழுத்தை உங்க பையனை பார்த்தா நான் இறுக்கி பிடிச்சிக்கிறேன் மிஸ் அப்படிவாங்க. எல்கேஜி யூகேஜி குழந்தைங்க ஒண்ணுமே தெரியாதுங்க. அந்த குழந்தைங்களை ஒரு பொக்கிஷ மாதிரி கொண்டு வராங்கல்ல. இந்த ஆசிரியர்களை பத்தி நீங்க உங்க குழந்தைங்களுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுங்க சார். ஒரு காலத்துல ஆசிரியர்கள்லாம் நின்னுட்டு எல்லாம் பாடம் எடுக்க மாட்டாங்க, உட்கார்ந்து எடுப்பாங்க. பசங்கன்னா நின்னு கேட்பாங்க. எப்ப? அப்ப அதெல்லாம் முன்னாடி மறந்து போச்சு நமக்கே. இப்பெல்லாம் டீச்சர்ஸ் நிக்கிறாங்க, பாடம் எடுக்கும் போதே பனிஷ்மெண்ட் கொடுத்துருக்கோம் நம்ம எல்லாம் உங்களுக்கு, நின்னுட்டே பாடம் நடத்தணும் அப்படின்னு. நான் சமீபத்துல ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் உங்கள்ட்ட இருந்து பதிவு பண்ண ஆசைப்படுறேன் சார். இப்போ மஸ்கட் நாட்டுக்கு போயிருந்தோம் ஒரு 7 மாதத்துக்கு முன்னாடி. இங்க யாராவது மஸ்கட் ரிலேஷன் இருந்தா கூட நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம். மஸ்கட் நாட்டுல இப்ப மறைந்துட்டாரு சுல்தான் மன்னர், இப்பதான் மறந்தார். பொதுவாவே அரபு நாடுகள்ல ஒரு பழக்கம் இருக்கு. என்ன பழக்கம்னா, நம்ம நாடுகள்ல இருந்து யாராவது போனா அரபு நாடுகள்ல அந்த மன்னர் அவங்களை வரவேற்க மாட்டாங்க. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய மந்திரி, அவங்களுக்கு கீழே இருக்க யாரோதான் நம்ம ஆட்களை வரவேற்பாங்க. மன்னர் வரவேற்றதா வரலாறு கிடையாது. ஆனா அன்னைக்கு குடியரசுத் தலைவராக இருந்த சங்கர் தயாள் சர்மா அவர்களை வரவேற்பதற்கு மஸ்கட் நாட்டினுடைய மன்னர் சுல்தான் அவர்கள் நேரடியா போயிருக்காரு ஏர்போர்ட்டுக்கு. போய் வரவேற்றது மட்டும் இல்லங்க, அவரே கூப்பிட்டு கார்ல உட்காந்து வச்சு கார் ஓட்டிட்டு போய் அவர் டிராப் பண்ணிருக்காரு. ஒட்டுமொத்த அப்படியே மஸ்கட் மட்டும் இல்லங்க, எல்லா அரபு கண்ட்ரீஸும் கோபமாயிருச்சு. போயும் ஒரு இந்தியால இருந்து வந்தவரை வரவேற்கிறதுக்கு நம்ம மன்னர் தான் போணுமான்னு கோவப்பட்டாங்களாம். அப்ப சுல்தான் பத்திரிகையாளர்கள் கேட்டாங்களாம், ஏன் சுல்தான் அவர்களே நீங்க தான் போய் வரவேற்கணுமா, வேற யாருமே போக கூடாதான்னு கேட்டப்ப சுல்தான் சொன்னாராம், நான் டெல்லி பல்கலைக்கழகத்தில் படித்தவன். நான் படிக்கும் பொழுது எனக்கு ஆசிரியராக இருந்தவர் தான் சங்கர் தயாள் சர்மா. அவரை வரவேற்பது மட்டுமல்ல, அவர் காலுக்கு செருப்பாக இருக்க சொன்னா கூட என்னால இருக்க முடியும். இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல, போடாண்டான்.
ஆசிரியர்கள்னா சாதாரண விஷயம் கிடையாதுங்க. நீங்க விசாரிச்சு பாத்தீங்கன்னா தெரியும், சுல்தானை மஸ்கட் நாடு கொண்டாடுகிறது, இன்னமும் கொண்டாடுறாங்க. அதுக்கு காரணம் அவர் ஆசிரியருக்கு கொடுக்கக்கூடிய மரியாதை. அந்த மரியாதை உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் ஆரம்பத்திலேயே கத்து கொடுக்கணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம்னு சொல்லிட்டு இந்த அருமையான வாய்ப்பை அளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.